வரலாற்றை புரட்டி பார்த்தா சில தவறுகள் பெரிய வடுவா பதிஞ்சிருக்கும். அது வெறும் பணத்தை மட்டும் காலி பண்ணல, ஆயிரக்கணக்கான உயிர்களையும் வாங்கியிருக்கு. வாங்க இன்னைக்கு மனுஷன் செஞ்ச சில மிகப்பெரிய காஸ்ட்லியான தவறுகளை பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு, அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கற்பனை பண்றதை விட அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கலாம். அந்த நஷ்டம் 1000ல இருக்குமா, இல்ல லட்சத்திலையா? இல்லவே இல்ல, அதையெல்லாம் தாண்டி பல பில்லியன் டாலர்கள். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரே ஒரு தப்பு, அதோட விளைவு பல 100 கோடிகள். வாங்க இந்த நம்ப முடியாத உண்மை கதைகளை பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது ஏதோ சின்ன சின்ன தப்புகள் இல்ல, இதெல்லாம் வரலாற்றோட போக்கையே மாற்றி அமைச்ச பில்லியன் டாலர் தவறுகள். ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரே ஒரு தப்பான முடிவு எல்லாத்தையும் மாத்திடும். இந்த ஒரு வரிதான் நாம பார்க்க போற ஒவ்வொரு சம்பவத்தோட அஸ்திவாரம். எப்படி ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமா மாறுதுன்னு வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்மளோட இந்த பயணம் வரலாற்றோட இருந்த பக்கங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒன்னு அணுசக்தியோட கோரமுகம், இன்னொன்னு கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு பிரம்மாண்டமான கனவு. செர்னோபில், இந்த பேரை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் வரும் இல்லையா? இது வெறும் ஆக்சிடென்ட் கிடையாது, மனுஷன் செஞ்ச தப்புகளோட ஒரு நினைவு சின்னம். இந்த ஒரே ஒரு விபத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 200 பில்லியன் டாலர்கள். இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல, பல தலைமுறைகளையே பாதிச்ச ஒரு பேரழிவு. இதுக்கு காரணம் என்ன? சிம்பிள், ஹியூமன் எரர். எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு சேஃப்டி டெஸ்ட்ல. ஆனா அந்த டெஸ்டே ஒரு பெரிய விபரீதத்துக்கு காரணமாயிடுச்சு. ஒரு பெரிய வெடிப்பு, ஐரோப்பா முழுக்க ரேடியோ ஆக்டிவ் விஷம் பரவுச்சு. அதுக்கப்புறம் எடுத்த தப்பான முடிவுகள் இந்த சாதாரண விபத்தை உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு பேரழிவா மாத்திருச்சு. சரி, இப்ப கடலுக்கு போலாம். மூழ்கவே மூழ்காது அப்படிங்கிற கர்வத்தோட கிளம்புன ஒரு கப்பலை பத்தி பாப்போம். அதோட பேரு டைட்டானிக். எவ்வளவு முரணான பேரு பாருங்க. டைட்டானிக் மூழ்கினதுக்கு காரணம் அந்த பனிப்பாறை மட்டும் இல்ல. உண்மையான காரணம் மனுஷனோட ஓவர் கான்ஃபிடன்ஸ். பல தடவை ஐஸ்பர்க் பத்தி வார்னிங் வந்தோம், அதை யாருமே கண்டுக்கல. அதோட விளைவு ஆயிரக்கணக்கான உயிர்கள் அந்த பனிக்கடலுக்குள்ள பலியாச்சு. இப்போ டெக்னாலஜி உச்சத்துல இருக்கிற இந்த காலத்துக்கு வருவோம். இங்கேயும் மனுஷங்களோட தவறுகள் பெரிய விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கு, அதுவும் ரொம்பவே ஆச்சரியமான வழிகள்ல. நாசாவோட ஒரு பெரிய கனவு திட்டம்தான் இந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர். செவ்வாய் கிரகத்தை ஆராயறதுக்காக அனுப்புனாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன நம்பவே முடியாத தப்பால அந்த கனவு மொத்தமா சிதைஞ்சு போச்சு. 125 மில்லியன் டாலர் செலவுல செஞ்ச அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நாசாவோட ஒரு டீம் மெட்ரிக் யூனிட்ஸையும் இன்னொரு டீம் இம்பீரியல் யூனிட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன கன்வர்ஷன் குழப்பத்தால ஒரு விண்கலமே செவ்வாய் கிரகத்துல தொலைஞ்சு போச்சு. பாத்துக்கோங்க. அடுத்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக், அதோட விலை 500 மில்லியன் டாலர். என்னது, ஒரு டைப்போவுக்கு இவ்ளோ விலையான்னு கேக்குறீங்களா? ஆமா, இது நடந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல. 2012ல ஒரு ட்ரேடிங் கம்பெனியோட சாஃப்ட்வேர்ல இருந்த ஒரு சின்ன கோட்ல தப்பு. அவ்வளவுதான், ஸ்டாக் மார்க்கெட்டே தலைகீழா மாறிடுச்சு. வெறும் நிமிஷங்கள்ல அந்த ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கால பல 100 மில்லியன் டாலர்கள் காத்துல கரைஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்தது தனித்தனியா நடந்த தவறுகள். இப்போ முழு உலக பொருளாதாரத்தையுமே ஆட்டி படைச்ச, நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல பாதிச்ச ஒரு பெரிய தப்ப பத்தி பார்க்கலாம். 2008ல வந்த உலக பொருளாதார நெருக்கடி. இது ஒருத்தர் செஞ்ச தப்பு இல்ல, இது ஒரு சிஸ்டமே செஞ்ச தப்பு. பேராசையும் தப்பான கணிப்புகளும் சேர்ந்து செஞ்ச தொடர்ச்சியான தவறுகளோட விளைவு இது. ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள். யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை, அவங்களோட சேமிப்பு, கனவு எல்லாமே சில தவறான முடிவுகளால நொறுங்கி போச்சு. இது வெறும் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இல்ல, இது ஒரு ஹியூமன் டிசாஸ்டர். சரி, செர்னோபில்ல இருந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரைக்கும் இந்த எல்லா பேரழிவுகளுக்கும் பின்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வேற ஒண்ணுமே இல்ல, நம்மளோட மனுஷ பலவீனங்கள் தான். வர்ற வார்னிங்க கண்டுக்காம விடுறது, நம்ம மேல நாமளே வச்சுக்கிற அதீத நம்பிக்கை, ஒரு டீமுக்குள்ள சரியா பேசிக்காதது, இது எல்லாத்துக்கும் மேல ஹியூமன் எரர். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த பேசிக் தவறுகள் நம்மளை விட்டு போகவே மாட்டுது. வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா உண்மையிலேயே நாம் அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டோமா? அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. டெக்னாலஜி வளர்ந்திருக்கலாம், ஆனா நாம இன்னும் மனுஷங்க தான். இதே மாதிரியான தவறுகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு நாம சபிக்கப்பட்டவங்களா? இந்த கேள்வியை நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய நேரம் இது. இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. நாம பார்த்ததுல எந்த தவறு உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இதே மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரலாறுங்கிறது முடிஞ்சு போன கதை இல்ல, அது நம்ம எதிர்காலத்துக்கான பாடம்.